இந்த பறவைகளோட சத்தத்தை கேளுங்களேன். சாயங்காலமான ஒரு 5:45க்கு அப்படியே ஒரு கச்சேரி மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. சடனாக ஒரு 6:15க்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நின்றுடும். அந்த சைலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனே புரியாது, ஒரு அற்புதமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எப்போ பார்த்தாலும் மைண்டு ஓடிக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. வெளியிலையும் யார்கிட்டையாவது ஏதாவது பேசிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மொபைல் வந்தாலும் வந்துச்சு, எப்போ பாரு யார்கிட்டையோ ஃபோன் பண்ணி பேசலைன்னா நமக்கு மண்டை வெடிச்சு போயிடுது இல்லையா. ஆனால் அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப உன்னதமான ஒரு மூமெண்ட். அது ஒரு நமக்கும் அந்த அமைதிக்குமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. டக்குன்னு நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்குறீங்க, ஒரு மலையவோ ஏதோ பார்க்குறீங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுடும் உங்கள் மைண்டு. அந்த ஒரு செகண்ட் தான். அதே மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகிறீங்க, அதை பார்த்த உடனே அப்படியே டக்குன்னு உங்கள் மைண்டு அப்படியே ஸ்டாப் ஆகும். ஒரு செகண்ட் தான். அதே மாதிரி ஒரு அந்த குழந்தைய கையில் எடுக்கிறீங்க, அந்த ஒரு செகண்ட் மனம் ஸ்டாக் ஆகிடும். மனமில்லா நிலை தான் அமைதி அப்படின்னு நினைக்காதீங்க. மனசில் என்ன ஓடிட்டு இருந்தாலும் கூட, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பறவைகள் இது எல்லாமே மைனாக்கள். சாயங்காலம் ஆனால் இந்த மரத்தில் உட்காந்து அவங்களுக்குள்ளே என்னவோ உறவாடுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஒரு செகண்டில் டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் நின்றுடும். ஒரு செகண்டு தான் அது, அப்படியே ஒரு சைலன்ஸ் வந்துடும். அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். டெய்லி நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா 5:45க்கு இந்த கச்சேரி ஆரம்பிப்பாங்க. அது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆரம்பித்து முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு திசையில் பறந்து போயிடுவாங்க. இன்னொன்று எனக்கு இதில் என்ன புரியுது அப்படின்னா, மனுஷனுங்கிறவன் பேசுகிறதையே மறந்துட்டானோன்னு தோணுது. இப்போ அந்த மொபைல் வந்ததுனால மொபைலில் மணிக்கணக்காக பேசுகிறோமே தவிர, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள முகத்துக்கு முகம் பார்த்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்க சொல்லுங்கள். குழந்தைகளோட நம்ம எப்படி உட்காந்து உறவாடுறோமா, பேசுகிறோமா, சொந்தக்காரங்க கூட பேசுகிறோமா, உறவாடுறோமா? இல்லவே இல்லை. எல்லாம் இந்த இடியட் பாக்ஸ் அப்படின்னு தான் ஒரு டிவியை தான் சொல்லுவோம். இப்போ இது ஸ்டூப்பிட் பாக்ஸாக இருக்குது இந்த மொபைல் இல்லையா. ஸோ மனிதர்கள் அப்படிங்கிறது உன்னதமான ஒரு பீயிங்ஸ் தான். ஆனால் நம்ம அதை ரசித்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம ரசித்து, சத்தத்தையும் ரசிங்க, சைலன்ஸையும் ரசிங்க, எல்லாத்தையும் ரசிங்க. ஒன் லைஃப் டு லிவ். ரசனையோடு வாழுங்க, எல்லாத்தையும் ஹாப்பியாக பாருங்கள். எல்லாம் ஒரு குதர்க்கமாக ஜட்ஜ்மெண்ட்டோடு பார்க்காதீங்க. நல்ல இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கவே